வேதாகமத்தில் மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றையும் கொண்டவனாக இருக்கிறான் என்றும், இந்த சரீரத்திலிருந்து ஆவியும் ஆத்துமாவும் பிரிகிற ஒரு நிகழ்ச்சி தான் மரணம் என்றும் தெளிவாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்தோடு சரீரம் முழுமையாக அழிந்துவிடும் என்றும் பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது. ஆவிக்கு ஒரு நாளும் அழிவில்லை. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அது தேவனுடைய ஜீவ சுவாசம். அதாவது இந்த உலகிலே தேவன் மனிதனை படைக்கும் போது அவருடைய ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம். வேறு எந்த மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ ஊதப்படவில்லை. அதனால் தேவனால் நாசியில் சுவாசம் ஊதப்பட்ட மனிதனுடைய ஆவிக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ளது. தேவனின் ஆவி என்பதனால் அது நேரடியாக தேவனிடத்திலே செல்லும் என்பதனை தெளிவாக வேத புஸ்தகம் சொல்கிறது. இந்த காரணத்தினால் தான் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது, பிதாவே என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். அதுபோல இந்த வேத புஸ்தகத்திலே ஸ்தேவான் கல்லறியப்பட்டு மரிக்கும் போதும், என் ஆவியை உன் கரங்களில் ஒப்படை